One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஐ ஷுடன்ட் பி இது என்னோட ஃபஸ்ட்டு படம். நான் பதறிடவும் கூடாது, அட் த சேம் டைம் நான் ஓவர் டூவும் பண்ணிடக்கூடாது. லைக் அந்த ஒரு டெராஸ் மாதிரி அதை நான் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அன்னைக்கு கம்போஸ் பண்ணிட்டு போய் படுத்துருவோம், அடுத்த நாள் காலையில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டைம் கேட்போம், மறுபடியும் கேட்போம், போட்டுகிட்டே இருப்போம். யாராவது முணுமுணுக்கிறாங்களாங்கிற அந்த டியூன் வெரிஃபிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். தனியாக இது ஒரு பாட்டுன்னு இந்த படத்தில் அது தெரிஞ்சிடவே கூடாது. அது அந்த 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 நேரத்துக்கு ஓகே நவீனோட லைஃப்பை காட்ட போகிறோன்னா அந்த லைஃப்க்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், கொஞ்சம் வோக்கல்ஸ் இருக்குது, லிரிக் கான்டென்ட்டாக ஏதோ ஒன்று இருக்குது, இவ்வளோ தான் அது கேட்கணும். ஃபார்ம் பண்ணும்போதே சொல்லிட்டேன், இது ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி ட்ராமா. ஐ நீட் ஒரு 60s-70s இருந்தாலும் அவங்க தியேட்டருக்கு வரணும். ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது ஐ நீட் டு பி மோர் கான்ஷியஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. லாஸ்ட்டு 10 days வரைக்குமே ஒர்க் பண்ணோம். ஸோ அது வரைக்குமே அதில் என்ன சேஞ்சஸ் சின்ன சின்னதாக ஆட் பண்ணிட்டே வந்து இன்றைக்கி அது என்ன சொல்கிறது இல்லை கடைசியாக மாற்றினது தான். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. ஸோ அது வந்து கடைசியாக மாற்றினது. அம்மா ஒரு மேன்ஷனுக்கு கீழே விட்டுட்டு சொன்னது, எப்படியா ஜெயிச்சிரு, நமக்கு ஆப்ஷன் வேறு வழியே இல்லை, ஜெயிச்சிரு, அது ஒன்று தான் வழி. ஒரு இடத்துல சாப்பிட போயிட்டோம், சாப்பிட்டுட்டோம், பே பண்ணுறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே ஃபோன் பண்ணுறேன். அந்த ஃபோன் பண்ணுற மொமெண்ட் இருக்கும்ல, பணம் ஏன் முக்கியம் அப்படின்னா, தைரியமாக நீ வாழ்க்கையில் தைரியமாக ஒரு இடத்துக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு காசு இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த சாப்பாடை என்னால் சாப்பிடவும் முடியாமல் நம்ம இதுலேயே இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு, அப்போது உன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ அதை கெட்டியாக பிடிச்சிக்க முடியுமோ அந்த அந்த வாய்ப்பை விட்டுறாத அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தியேட்டர் விசிட் போகிறோம், லாஸ்ட் சீட்லேருந்து ஒருத்தவங்க ஓடி வராங்க. ஓடி வந்து இது ஏன் கதை அப்படிங்கும்போது தெரில என்ன பண்ணியிருக்கோன்னு எங்களுக்கு சத்தியமாலுமே ஐடியா இல்லை. அந்த பீப்புள் அக்செப்டன்ஸ் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கு. நானும் அம்மாவும் 2 பேரும் ஒன்றா போய் பார்த்த படம்னு இந்த 5 வருஷத்துலேயே கிடையாது. இப்படி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்த படம் குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் பார்த்தேன். லைக் எக்ஸப்ஷனல் ரிசப்ஷன் நாங்கள் பார்த்த வரைக்கும். தேட்டர்ஸ்லையும் சரி, ப்ரெஷ் ஷோலையும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. கண்டிப்பாக அஸ் அ க்ரூ அதுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரிசப்ஷன் எப்படி இருக்குது ஆஸ் மூவி அண்ட் மியூசிக்? ரெண்டுமே வந்து ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் இது, தெர் இஸ் நோ டவுட். இது வந்து பீப்புளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஒர்க் ஆகுமா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு 10 days வரைக்குமே ஒர்க் பண்ணோம். ஸோ அது வரைக்குமே அதில் என்ன சேஞ்சஸ் சின்னதாக ஆட் பண்ணிட்டே வந்து இன்றைக்கி அது என்ன சொல்கிறது இல்லை கடைசியாக மாற்றினது தான். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. ஸோ அது வந்து கடைசியாக மாற்றினது. அது ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ண, அப்புறம் சுற்றி பார்த்தா அது பேசுனது அவர் ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு ஒரு கேரக்டரே கோயம்புத்தூர். நாங்கள் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி அந்த இடத்துல இது ஒன்று வரும் அப்படிலாம் முன்னாடி வந்து அங்கே ஒரு பெல்லு ஒன்று வச்சுருந்தோம், இந்த சாவு மூலம் பெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி வச்சுருந்தோம். பட் லாஸ்ட் அதெல்லாம் ஆடாக இது நம்ம சொல்ல முடியல. கடைசியில் நான் இப்போ தேங்க் பண்ணோன்னா அவருக்கு அந்த வாய்ஸ் பேசுகிற வரைக்கும் இருங்க பாய்க்கு தேங்க் பண்ணோம், அவருக்கு தேங்க் பண்ணோம், எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணோம். ஸோ இட்ஸ் அ பியூர் மேஜிக், அவுட் அண்ட் அவுட். நாங்கள் ஃப்ரம் த ஹார்ட் இது பீப்புளுக்கு பிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணோமோ அப்படி தான் பண்ணோம். ஸோ அது பீப்புள் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கங்கிறது இட்ஸ் நாட் ரொம்ப சிம்பிளாக ஓவர் த நைட் அதை வந்து ஏற்றுக்கிட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் வந்து ட்ரீமில் உங்களோட ஃபஸ்ட்டு படம் ஹவுஸ்ஃபுல் ஷோ. இட்ஸ் பீன் எமோஷ்னல். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் படம் வெயிட் பண்ணியிருக்கோங்கிறதுல ரொம்ப ஹாப்பி. இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் சொல்ல போகிற பதில் வந்து நாங்கள் அந்த ஜெர்சி படத்தோட அந்த பிஜிஎம் போட்டு ட்ரெயின் சீன் அந்த பிஜிஎம் போட்டு கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் பை வைசாக் அப்படிங்கும்போது அந்த ஃபீல் அது எப்படி ப்ரோ இருக்குங்க? அஜித் சார் படத்தில் லிரிசிஸ்ட்னு பேர் வந்தாலும் கூட என்னோட படம் நான் மியூசிக் கம்போஸ் பண்ண என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்ற பேர் வரும்போது அந்த ஃபீல் இருக்குது. எப்படின்னா நான் வீட்டிலேருந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறோம் அப்படிங்கிற இதில் வரோம். அப்போவும் பெருசாக தெரில. வாடிபுள்ள வாடி வந்திருக்கு ஈரோடில் ஒரு நசீனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். சும்மா அங்கே இருக்கிற என்எஸ் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேங், நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி அவங்க ஒன்று. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் சாங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அது ஒரு ரெக்கார்டட் வெர்ஷன்லாம் கிடையாது. சும்மா அங்கே நடந்த திருவிழாவில் சும்மா அவங்க பீட்டு வாசிக்க வச்சு பாடினேன். அது ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஒன்று வச்சுருக்கோம். கட் பண்ணால் அம்மாவை வந்து நான் வந்து இல்லை நான் மியூசிக் தான் பண்ண போகிறேன், இண்டிபெண்டன்ட் மியூசிக். என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாடிபுள்ள வாடி காட்டுறோம், இந்த மாதிரி பண்ண போகிறோம்.
ஸோ அவங்களும் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி நீ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிற அப்படின்னு கொண்டு வந்து விட்டுட்டு அம்மா ஒரு மேன்ஷனுக்கு கீழே விட்டுட்டு சொன்னது, எப்படியாவது ஜெயிச்சிரு, நமக்கு ஆப்ஷன் வேறு வழியே இல்லை, ஜெயிச்சிரு, அது ஒன்று தான் வழி, அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு என்ன நீ கஷ்டப்படணுமோ அதை நீ பட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து இதை சாஃப்ட் பண்ணி அது மேலே ஒரு ஷேடெல்லாம் பூச முடியாது, கண்டிப்பாக நீ ஜெயிச்சு தான் ஆகணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஓடு, ஒரு 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 டைம் வரும். ஸோ உனக்கே தெரியும் நம்ம இதுலேயே இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. அப்போது உன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ அதை கெட்டியாக பிடிச்சிக்க முடியுமோ அந்த அந்த வாய்ப்பை விட்டுறாத அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அம்மாவோட ரெஸ்பான்சிபிள் அதை பார்க்கும்பொழுது சொன்னதை செஞ்ச பையன் ஜெயிச்சிட்ட மாறா அந்த மொமெண்ட்டு? நானும் அம்மாவும் பெருசாக திருப்பூரில் படங்கள் நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு 10 வருஷங்களில் 2 பேரும் ஒன்றா போய் பார்த்த படம்னு இந்த 5 வருஷத்துலேயே கிடையாது. ஆஃப்டர் லாக்டவுனும் கிடையாது, லாக்டவுனுக்கு முன்னாடியும் கிடையாது. அப்படி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்த படம் குடும்பஸ்தன். கோரிலேஷன் கனெக்ட் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. அது அவங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு தெரியல. நான் விட்னஸ் தான் பண்ணுறேன், அழுக முடியும் அவங்களால, சூப்பர்டா அப்படின்னு சொல்ல முடியும் எல்லாமே. தெரில, எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அதுதான், அதை நான் பண்ணிட்டேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அந்த இனிஷியல் மூமெண்ட் அம்மா இப்போ நீங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறீங்க, அவங்க வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. அண்ட் இருந்தாலும் ஃபேமிலி சர்க்கிள், ஒரு மிடில் கிளாஸ் பாய்ஸ் ட்ரீம் ஃபார் சினிமான்றது மிகப்பெரிய விஷயம். லைக் இங்கே இருக்கிற இந்த ரூமில் இருக்க ஒரு 6 பேர் இருக்குன்னா 6 பேருக்குமே அது இருக்கும். ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? லைக் ஃபேமிலிஸ், அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாலும் ஃபேமிலியில் சுற்றி இருக்காங்க, படம் பண்ண போகிறாங்கன்னா அது இதுன்னு பேசுவாங்க. பண்ணதுக்கப்புறமா அன்னைக்கே தெரியும் வயசாக தெரியும் அப்படிம்பாங்களா? அதாவது அது நான் 2 விதமாக ஒரு பீரியடுக்கு மேலே அது 2 விதமாகவும், ஒன்று அக்கறையாக இருக்கும், இன்னொன்று சினிமா இங்கே என்னவா காட்டப்படுது இல்லை சினிமா என்னவா பார்க்கப்படுதுங்கிறது இருக்குல்ல. அது வந்து டு த கோர் யாராவது ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் அவங்கள அழிச்சிக்கிறதோ இல்லை அது ஏதோ ஒரு வேலை அது அவங்க போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்கள ஒரு உதாரணம் ஒரு கை இருக்கும், எடுத்தோடனே நீ கண்டிப்பாக நீ ஒரு பெரிய ஆள் ஆகிடுவ அப்படின்னு இருக்கு. அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கை நீட்டிருக்க ஒரு ஆள் இருப்பார், இப்படி தான் அவனும் போனால் என்ன ஆகிட்டான் பாரு அப்படின்னு. ஸோ எனக்கு இருந்தது என்னென்னா, அந்த ஒரு பர்சனாக நசீனூர்லேருந்து கிளம்புன ஒருத்தன் அப்படி ஆயிட்டாங்கிறது என்றைக்குமே சொல்லிடக்கூடாது. அது நான் எனக்கு சொல்லிக்கிட்டது. அவன் போனால் கஷ்டப்பட்டான், அவன் ஜெயித்தான். இந்த கேள்வியை வந்து ஒரு மொபைல் ஷாப்பில் இருக்கும்போது சொல்கிறாரு ஒருத்தர்கிட்ட. நான் சொல்கிறேன், அண்ணே இந்த மாதிரி பண்ணலாம். அவங்க தான் வேலை, ஐ மீன் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற கேப்பில் அவர்கிட்ட பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி அவருக்கு இருந்தால் என்ன சொல்கிறது, ஒரு அன்போ இதனால் கூடவே இருந்துட்டான், விட்டு கொடுக்க முடியாதுல்ல. என்ன எங்கே உடனே போகிறேன், அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், சினிமாலாம் நமக்கு தேவையில்லாத வேலை, கம்முன்ட்ரு அப்படின்றாரு. எனக்கு இன்றைக்கி அதை யோசிக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஆப்வியஸ்லி அவரால் ரொம்ப நெருக்கமாக ஜாலியாக இருந்துட்டோம், அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் அவர் சொன்னார். உங்களுக்கு பெரிய மனசு இல்லை, போய்க்கிது பையன் எதாவது ஆகிட்டான்னா இங்கே எதாவது படிச்சுக்கிடுச்சு, அடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணி நீ எதாவது பண்ணிக்கலாம். இது 2மாவும் அது இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, நிறையா இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஜெயிச்ச எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கிராக் பண்ணி செல்ஃப் டிசிப்ளினாக ஒர்க் பண்ணோன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அண்ட் கொஞ்சம் நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணிடுவோம். பிஃபோர் இண்டி திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதை மீறி இங்கே இந்த பேர் வராது, மியூசிக் பை வந்திருக்காது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஒன் திங் தட் யூ வில் நெவர் ஃபர்கெட் ஃபார் யுவர் என்டையர் லைஃப் அப்படின்னா? ஒரு இடத்துல சாப்பிட போயிட்டோம், சாப்பிட்டுட்டோம், பே பண்ணுறதுக்கு காசு இல்லை. நாங்கள் நினச்சிட்ருக்கோம் மினிமம் பேலன்ஸ் இல்லாதனால அதை பிடிச்சிட்டான். ஒரு 200 என்னமோ இருந்துச்சு. நான் அது இருக்குங்கிற தைரியத்தில் உள்ளே போயிட்டேன். நான் அங்கேருந்து வந்து உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த மெசேஜ் பார்க்குறேன். இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கா அப்படி ஃபோன் பண்ணுறேன். அந்த ஃபோன் பண்ணுற மொமெண்ட் இருக்கும்ல, கொடுத்துட்டும் வந்துட்டேன் அப்பாடா அப்படின்னு. அந்த முடிச்சு அங்கேருந்து நடந்து வந்தேன். ஒரு 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 இது வாழ்க்கையில் நீ இன்னொரு டைம் இந்த இடத்த நீ ஃபேஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறது, அதுதான் என்னோடய லைக் ஃபார்மோஸ்ட் மூமெண்ட். நான் ரியலைஸ் பண்ண மூமெண்ட். பணம் ஏன் முக்கியம் அப்படின்னா, தைரியமாக நீ வாழ்க்கையில் தைரியமாக ஒரு இடத்துக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு காசு இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த சாப்பாடை என்னால் சாப்பிடவும் முடியாமல் இது என்ன பண்ணுறது, இப்படியே விட்டும் போகவும் முடியாது, வெளியே போக முடியாது. நீங்கள் எப்படி வெளியே போவீங்க? ஆர்டர் பண்ணிட்டீங்க, தட்டுக்கு சோறு வந்துருச்சு, மெசேஜ் வருது, இந்த மாதிரி
இன்சஃபிஷியன்ட்னால நாங்கள் அந்த காசை டெபிட் பண்ணிட்டோன்னே அதை அந்த சாப்பிட முடியாமல் பார்சல் வாங்கிட்டு திரும்பி நடந்து வந்த ஒரு மொமெண்ட் இருக்குது. அதை நினச்சி உடையக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். உடஞ்சிடாத, இது வாழ்க்கை ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுக்கும். இன்றைக்கி உனக்கு இதை சொல்லிக் கொடுக்குது. பணம் ரொம்ப முக்கியம் கொடுக்காப்புலே, பணம் ரொம்ப முக்கியம். அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கேருந்து இப்போது ஹவு கிரேஸ்ஃபுல் யூ ஆர், லைக் அது எல்லாத்தையும் பார்க்கணும் PS5 வரைக்கும். இல்லை, அது நம்ம இன்றைக்கி ஏதோ கிடச்சிருச்சு அப்படின்னு இல்லை. அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்காக தான் வந்தோம், அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் ஒரு எதையும் வந்து நம்ம இவ்வளோ ஈஸியாக இதனால இது பெருசுன்னோ இல்லை இதனால் இது சின்னதுன்னே சொல்லிட முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்கவுங்களோட பேஷனுக்காக ஓடுற எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணதை அனுபவிக்காமல் விட்டுறக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது எனக்காக தான், ஸோ அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. அதை பீப்புள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இருக்குல்ல, ஏதோ ஒன்று பண்ணுறான் ஒரு பாட்டுன்னு சும்மா அப்படி இல்லாமல் அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட எமோஷன்ஸு, இது என்னோடய கதை, இது என்னோடய பாட்டு, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது என்னோடய இடம், இது என்னோடய சிச்சுவேஷன் அப்படின்னு. ப்ரெஷ் ஷோ இல்லை, தியேட்டர் விசிட் போகிறோம். லாஸ்ட் சீட்லேருந்து ஒருத்தவங்க ஓடி வராங்க. ஓடி வந்து இது ஏன் கதை அப்படிங்கும்போது தெரில என்ன பண்ணியிருக்கோன்னு எங்களுக்கு சத்தியமாலுமே ஐடியா இல்லை. ஏன் கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு 2 நிமிஷத்துக்கு படம் சூப்பர் அவர் படம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஷோ போடணும், நாங்கள் கிளம்பணும், எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் பேசிட்டு, அவரால் நிறுத்தவே முடியல. படம் சூப்பர்ன்றாரு. அவங்க ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க அதை, இது அதுன்னு அவங்களால பிரிச்சுக்க முடியல, மொத்தமாக அவங்களது அது அப்படின்னு அவங்க அதை ஓன் பண்ணுறாங்க. அந்த பீப்புள் அக்செப்டன்ஸ் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் குடும்பஸ்தன் பற்றி பார்க்கும்பொழுது இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக், ஃபிலிம் மேக்கிங் எல்லாத்துலேயுமே எந்த குறையும் சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு க்ளீன் பியூர் ஃபிலிம் வித் குட் இன்டென்ஷன்ஸ். ஆனால் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம், இதில் வந்து நான் நிறையில் வைக்கிறதா குறையில் வைக்கிறதா இல்லை படத்துக்கு நீடடான்றது எங்களுக்கு தெரியல. பட் வி என்ஜாய்ட் தட். அதில் என்னென்னா எமோஷன்ஸ் வந்து ப்ரொலாங் பண்ண விடலை எந்த இடத்துலையுமே. மணிகண்டன் கேரக்டர் ஃபீல் பண்ணுறாருனா நான் இங்கே ஃபீல் பண்ணணும், அழகணும் அப்படின்றது நினைக்கிறேன்னா அடுத்த செகண்டே ஒரு ஜோக் வந்துடும். சிரிக்கிறேன், சரி சிரிச்சிட்டே நினைக்கும் போது அடுத்த செகண்ட் திரும்ப அழகு வைப்பேன். அது மாதிரி ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டராக இருந்தது. இது பாசிட்டிவாக நெகட்டிவாக எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆஸ் அ மியூசிஷியன் அந்த இடத்துல கம்போசிஷனுக்கு அது எந்தளவுக்கு உங்களுக்கு அது டீடியஸாக இருக்கும்? ஒரு சேட் மூமெண்ட்டில் ஒரு பேத்தோஸ் வாசிக்கிறது, ஒரு காமிக்கலாக வருதுன்னா அதுக்கேற்ற ஒரு மியூசிக் போடுறதுன்றது, ஜம்ப்பு தெரியாமல் ட்ரான்சிஷன் அது கூடவே அது வந்து ஃபுல் கிரெடிட் டைரக்டர் அண்ட் மணி அண்ணா. ஸோ மணி சார் அவங்க 2 பேர் தான். ஏன்னா ஹவு டு நமக்கு தெரியாது, நம்ம ஒரு ஆர்வ கோளாறில் அது இதுவும் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல. ஸோ அது வந்து அவங்க முன்னாடி இருந்தே அந்த ஹெட்ஸ்அப் இருந்துகிட்டே இருந்தது. தெளிவாக என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வாசிங்க, இது மாதிரி வேணும் வந்து உட்காந்து ரெஃபரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதை பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் என்ன, இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்குள்ளே என்ன பண்ண முடியும், அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம டெலிவர் பண்ணோம். ஸோ அது வந்து மியூசிக் எடிட் போச்சு, எடிட்டுக்கு மியூசிக் பண்ணோம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துக்கிட்டே இருந்தது. சில இடங்களில் மியூசிக் வந்ததுக்கப்புறம் எடிட் பண்ணாங்க, சில இடங்களில் எடிட் பண்ணிவிட்டு வந்து மியூசிக் பண்ணோம். ஸோ அதுதான் அந்த ஃப்ளோவை வச்சுருந்தது. அதில் யாருமே டயர்டாகல, முக்கியமாக கண்ணன். அப்படி ஒரு இந்த டீமே எப்படி இருப்பாங்கன்னா, யாராவது கோவப்பட மாட்டீங்க அப்படி ஒரு டீம். இதில் யாராவது கோவப்படுங்க அப்படிங்கிறது தான் இருக்குமே. இவ்வளோ நடக்குது, யாராவது கொஞ்சமாவது கோவப்படுங்கயா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பொறுமையாக நிதானமாக வி கேம். ஏதோ ஒரு படம் பண்ண வரல, கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ண வந்திருக்கோம்னா முக்கியமான விஷயம் பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸை அவங்களோட முகத்திலே நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ பொறுமையாக நிதானமாக வந்து உட்காந்து நம்மக்கிட்ட வேலை வாங்குவாங்க. ஸோ தட் வாஸ் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ராஜேஸ்வர். அண்ட் படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ட்ராக் நான் கேட்டிருக்கேன் ஆல்ரெடி. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ட்ராக் எல்லாமே கேட்டுட்டோம், செலிப்ரேட் பண்ணிட்டோம், அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் படமாக பார்க்கும்போது அந்த சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மாண்டேஜோட ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகி கதையோட ட்ராவல் ஆகுது. வாஸ் இட் பிளான் பிஃபோர் இல்லை உங்களுக்கே அது சர்ப்ரைஸ் ஆன அந்த இடத்துல? இல்லை, நமக்கு தனித்தனியாக தான் தெரியும் ஃபஸ்ட்டு பண்ணும்போது. ஆனால் ரொம்ப தெளிவாக இருந்தது என்னென்னா, நிறைய ஃப்ளோ இருக்குது இதில். ஸோ பண்ணும்போது மியூசிக்கலாக நான் வந்து கம்போசிங்காக ஹெவியாக பண்ணிட்டாலும் மியூசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அது எவ்வளோ கேட்கணுமோ அவ்வளோ கேட்டால் போதும். ஏன்னா பேரலி அது ஒரு ஸ்கோர் மாதிரி மட்டும்தான் ப்ளே ஆகணும். தட் ஷுடன்ட் பி தனியாக இது ஒரு பாட்டுன்னு இந்த படத்தில் அது தெரிஞ்சிடவே கூடாது.
அது அந்த 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 இடத்துக்கு ஓகே நவீனோட லைஃப்பை காட்ட போகிறோன்னா அந்த அந்த லைஃப்க்கான ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், கொஞ்சம் வோக்கல்ஸ் இருக்குது, லிரிக் கான்டென்ட்டாக ஏதோ ஒன்று இருக்குது, இவ்வளோ தான் அது கேட்கணும். பாட்டுக்குன்னு பாட்டு பண்ணியிருக்கோன்னு அது அவங்களுக்கு ஃபீல் ஆகிடக்கூடாது படம் பார்க்கும்போது. ஏன்னா மூடு செட் பண்ணுறோம், ஜென்யூனாக என்ன இன்டென்ஷனோடு அவங்க வந்தாங்களோ அந்த இன்டென்ஷனை நம்ம டெலிவர் பண்ணுறது மட்டும்தான் என்னோட ப்ரைமரி கோலாக இருந்துச்சு. ஐ ஷுடன் பி, இது என்னோடய ஃபஸ்ட்டு படம், நான் பதறிடவும் கூடாது, அட் த சேம் டைம் நான் ஓவர் டூவும் பண்ணிடக்கூடாது. லைக் அந்த ஒரு தெராசு மாதிரி அதை நான் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். போட்டுட்டு அன்னைக்கு கம்போஸ் பண்ணிட்டு போய் படுத்துருவோம், அடுத்த நாள் காலையில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டைம் கேட்போம், மறுபடியும் கேட்போம், போட்டுகிட்டே இருப்போம். யாராவது முணுமுணுக்கிறாங்களாங்கிற அந்த டியூன் வெரிஃபிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக ஓகே ஃபுல் பாட்டும் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் ஹம் பண்ணுறாங்க, நான் வந்து என் பாய்ஸ் கேங் வச்சுருப்பேன், வச்சுட்டு டே இது எப்படி இருக்குன்னு கேட்டு கீழே வரைக்கும் போய் ஒரு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ஒன்று நடக்கும். எங்கே நல்லா இருக்குது, எங்கே நல்லா இல்லை, எது இம்ப்ரூவைஸ் பண்ணோம், இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது என்னோடய ஹோல் சாங்லேயும் லைக் என்னோடய பாய்ஸ் தான் அதோட கிரெடிட். ஏன்னா ஏதோ படம் மணி சார் இருக்கார், இதில் நம்ம ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லணும், ஆடியன்ஸாக மட்டும் பாரு, ஆடியன்ஸாக மட்டும் நீ எனக்கு ஃபீட்பேக் சொல்லு, நீ வந்து இது இது அதுன்னு எதையுமே எடுத்துக்காத, உனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது இந்த பாட்டை இது பிடிக்குதான்னு மட்டும் பாரு, இந்த பாட்டு உனக்கு எப்படி இருக்குன்னு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாரு. ஸோ இப்படி தான் இதை ஒர்க் பண்ணோம். லிரிக் ரைட்டராக நான் சொல்கிறேன், லைக் நிறைய டைரக்டர்ஸ்க்கு எழுதியிருக்கீங்க, உங்களோட சாங்க்கும் நீங்கள் எழுதிருக்கீங்க, மியூசிக்லேயும் பண்ணியிருக்கீங்க. வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரைட்டிங் லிரிக்ஸ் ஃபார் அதர் கம்போசர் அண்ட் உங்களுக்கு நீங்களே எழுதிக்கும் போது? அது அந்த லைக் அது ஈச் அண்ட் எவ்ரி கம்போசர் ஃபஸ்ட்லேருந்தே செட் பண்ணி வந்துடுவாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆஸ்தமான ஒரு லிரிக் ரைட்டர் இருப்பாங்க, அவங்க கூட அவங்க அந்த சந்தத்துக்கு எழுதி எழுதி பழகிடுவாங்க. ஒவ்வொரு பீரியட் அவங்களுக்கு மெமரியாகவே இருக்கும். ஓகே இந்த இடத்துல கொடுத்தோன்னா ஹி வில் கம் அப் வித் திஸ்ன்னு. எனக்கு நான் பண்ணும்போது எனக்கு அது இருக்காது. நான் மெலடி கம்போஸ் பண்ணும்போதே அங்கே ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணிவிடுவேன், எனக்கு அந்த தானன்னா வராது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மெலடி கம்போஸ் பண்ணும்போதே ஐ வில் புட் சம்திங் ஆன் தட், ஏதோ ஒரு சும்மா டம்மியாக ரஃபாக ஒன்று போட்டு ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருவேன். ஸோ பட் ஃபார் குடும்பஸ்தன் என்னென்னா கீ நோட்ஸ் வரும், இதெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் அப்படிங்கும்போது அப்படியே பில்டாகி வரும்போது ஓட்ட விழுந்த போட்டை போல் வாழ்க்கை தள்ளாடும் அப்படிங்கும்போது எல்லாமே இருக்குது. ஸோ அட் லாஸ்ட் இதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் உன்னோட லைஃப். ஸோ அதுதான் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி இன்புட்ஸாக இவங்கெல்லாம் கொடுத்து நம்ம பண்ணது தான். அண்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டிஃப்ரென்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஃபேசினேட் பண்ணுறது இந்த வேர்டை பிக் பண்ணுறது தான். காக்கா கதையாக இருக்கட்டும், என் ரேண்ட்டை கொஞ்சம் ரேண்ட்டுன்ற வார்த்தை அப்புறம் தமிழ்நாட்டிலே ஃபேமஸ் ஆகுதுன்ற நினைக்கிறேன். நான் மச்சான் கொஞ்சம் புலம்புறேன் கேட்டுக்கணும், சார் நான் ரேண்ட் பண்ண போகிறேன், அப்புறமா ஸ்வாகியாக மாறுறான்னு. இப்போ இதில் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ எல்லாமே அது எப்படி பிக் பண்ணுறீங்க, எங்கேருந்து சூஸ்? ரேண்ட் வந்து ஏன் ரேண்ட்டை கொஞ்சம் கீழே வந்து முழுக்க முழுக்க விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர் தான் லிரிக்கு. ஸோ அந்த லிரிக்கை ஓவரால் அவர் தான் காயின் பண்ணி கொடுத்தாரு ஒரு 10 minutesல. ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ வந்து டைட்டிலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏன்னா படத்தில் வந்து அது முக்கியமான சாங்கு, முக்கியமான இடம் அப்படிங்கும்போது அவர் சொன்னது குடும்பஸ்தன் இல்லைன்னா ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. குடும்பஸ்தன் என்கிற ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ வந்து முன்னாடி இருந்த டைட்டில் ஒரு டைட்டில் மாதிரி, இன்கேஸ் டைட்டில் ஆப்ஷன்ஸ் கேட்போம்ல அந்த மாதிரி, இல்லைன்னா குடும்பஸ்தனின் சாகசங்கள், இந்த மாதிரி நிறைய சும்மா ரேண்டமாக நம்ம எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு சீரியஸ் டிஸ்கஷனாக இருக்காது, ஒரு வியர்டி டிஸ்கஷன் இருக்கும்ல. அந்த படத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த படத்தை என்னெல்லாம் பேசுவோம் அப்படின்னு தான் பேசிப்போம். 2 AM தாட்ஸ் 2 AM தாட்ஸ் மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்படி ஒவ்வொன்றும் பேசிட்டு வரும்போது ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அப்படின்னா இது கேட்சியாக இருக்குது, இதை நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்ட்டு பட பூஜை அன்னைக்கு இதை சொல்கிறாங்க. பூஜை முடிஞ்சு சாப்பிட்ருக்க டைமில் பேசுகிறோம். அப்படியே அங்கேருந்து வண்டி எடுத்தேன், நேராக சரவணம்பட்டி போனேன், ஃப்ரெண்ட் இருந்தான், கிட்டார் எடுத்தோம், வாசித்தோம். இதான் தானே ஒரு கிட்டாரிஸ்ட்டை கூப்பிட்டு வாசித்து அன்றைக்கி ஈவினிங்குள்ளே பாட்டு முடிச்சு கொடுத்துட்டு நான் சென்னை வந்துட்டேன். வந்து நான் இங்கே அடுத்து என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஆல். லைக் குரூப்பாக ஒர்க் பண்ணது தான் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. படம் ஷூட்டு மட்டும் கோயம்புத்தூர் நடக்கல போல, மியூசிக் கம்போசிஷனும் கோயம்புத்தூர். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி தானே இருக்குது, அங்கே சாங் கம்பெனி இருக்குன்னு சொல்லவே இல்லையா? ஸோ முதல் பாட்டு என்னோட எல்லா லைக் 11th நான் 11th 12th வீட்டில் எப்படியாவது 12th முடிச்சு சென்னை போகணும், சரி சென்னை போகிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக ஓடி போய் ரெக்கார்ட் பண்ணது சாய்பாபா காலனி கோயம்புத்தூரில். காந்திபுரமில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் ரெக்கார்ட் பண்ணேன். காக்கா கதை ரேஸ் கோர்ஸில் உட்காந்து பண்ணேன். இந்த பாட்டும் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ கோயம்புத்தூரில் தான் கம்போஸ் பண்ணேன். இல்லை ஒரு சொல்கிற ஏரியாலாம் பொண்ணு அழகாக இருக்குது, சாய்பாபா காலனி ஹஸ்பண்டு இருக்கட்டும். ஓகே, இல்லை நான் போகும்போது அப்போ தான் அங்கே இண்டஸ்ட்ரியல் இது ஃபார்ம் ஆகிட்டு இருக்க டைமு. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த இடம். அப்போ
நம்ம சாய்பாபா சாய்பாபா காலனி. காலனி. நம்ம காந்திபுரமில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் உள்ளே போனோம். எனக்கு இங்கே எங்கே ஒரு ஸ்டுடியோ இருக்குமா அப்படின்னா, அது ஒரு காஸ்பல் ஸ்டுடியோ. ஸோ அவர் கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணார். ரேஸ் கோர்ஸில் என்னென்னா அன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டு. ஸோ எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கவர்ஸ் நான் பாடிடுவேன்னு இருந்துச்சு. அப்போ நான் என்கிட்ட ஒரு 2 நீ மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் உளறல் இன்னொரு உளறல் வெர்ஷன் இருந்தது. ஸோ இது 2யும் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது, சரி இன்னொரு பாட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கும்போது, சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு டீ குடிக்க நடந்து போகிறோம். அப்போ அப்படியே கம்போஸ் பண்ணேன் காக்கா கதை. இவ்வளோ இருக்கும் பொழுதும் கூட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இண்டி அண்ட் ஃபிலிம் மேக்கிங். அது இண்டிங்கும் போது அதுக்கான சிச்சுவேஷன் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது. நம்ம அந்த இந்த சிச்சுவேஷன் பையன் பொண்ணு பார்க்குறோம், மை தாட்ஸ் அப்படிங்கிறது. ஃபிலிம் இஸ் லைக் சம்திங் ஃபார் ஒர்க்கிங் ஃபார் சம் அதர்ஸ் தாட். அந்த சிச்சுவேஷனுக்கு ஆப்ட் ஆனோம், கதையோட போனோம், அதுலேருந்து ஒரு லைன் எடுத்து நீங்கள் ஒரு மோட்டிஃபாக படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகக்கூடிய தீம்ஸாக இருக்கட்டும். ஸோ எதுக்குமான டிஃப்ரென்சஸ் இல்லை அதான் சொன்ன மாதிரி நம்ம இன்னொருத்தவங்களோட தாட்ஸ்க்கு அது ஒர்க் பண்ணோம். பட் இதில் எனக்கு என்னென்னா, நான் ஃபுல்லாக முழுக்க இந்தியா இருக்கும்போது என்னென்ன பண்ணுவனோ அதுதான் இதில் பண்ணேன். ஏன்னா அவங்க டிஸ்டர்பே பண்ணல. ஒரு இடத்துல கூட சாங்கில் இந்த இன்புட்ஸ் வேணும், இந்த மாதிரி சவுண்டிங் ஆகணும், இது இப்படி இருந்திருக்கலாம். அதாவது நான் இதுதான் ஒரு ரிஃபைன்டு வெர்ஷன் என்ன கொடுத்தனோ அதுதான் நீங்கள் கேட்டீங்க. அதுமாரி அதில் லேயர் பண்ணோம், சவுண்டிங்காக இம்ப்ரூவைஸ் பண்ணோமே தவிர வேறு எதுவுமே மற்றல. பிகாஸ் நான் ஃபார்ம் பண்ணும்போதே சொல்லிட்டேன், இது ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி ட்ராமா. ஐ நீட் ஒரு 60-70s இருந்தாலும் அவங்க தியேட்டருக்கு வரணும். ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது ஐ நீட் டு பி மோர் கான்ஷியஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. நான் ஃப்ரீக்வன்சியில் ரொம்ப கான்ஷியஸாக அதை ஒர்க் பண்ணோம். ஏன்னா அவங்க உட்காந்து ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னா நான் அதுக்கு என்ன பல்ஸ் இருக்கோ, நான் எப்படி எக்ஸாக்ட்லி ஐ எம் ட்ராவலிங் வித் ஒரு யூத்தோட பல்ஸை நான் ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு பெரியவருங்க அவங்க வயசானவங்களோட பல்ஸும் எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நான் ஃப்ரீக்வன்சி கேம் ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் அந்த இடத்துல டைலாக்ஸ் கிளியராக இருக்கணும், ஸ்கோரோட க்யூஸ் கரெக்டாக வரணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமையும் போது தான் இட் வில் பி அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லும் போதே அவங்க ஓகே கோ வித் உங்களோட கால்லேயே நீங்கள் பண்ணுங்கள், பாட்டு எப்படி பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு எப்படி சவுண்டிங் ஆகணுமோ அப்படியே சவுண்டிங் ஆகட்டும் அப்படின்னு அதுக்கான இண்டிபெண்டன்ஸ் அவங்க கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ ஆமாம். அண்ட் இப்போது ஒரு சில படங்கள் பார்க்குறது என்னென்னா, மியூசிக் ஒரு படத்தை ஒருத்தர் பண்ணி சாங்ஸ் ஒருத்தர் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஓஎஸ்டி தனியாக பண்ணுவாங்க. லைக் ஜிவி பிரகாஷ் சாம்சியஸாக இருக்கலாம், இல்லை டிஎஸ்பி சாம்சியஸ், ரெண்டும் ஒவ்வொருத்தர் பண்ணுறாங்களே. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வருது. எதர் யூ டேக் மியூசிக் கம்போசிஷன், சாங் கம்போசிஷன் ஆர் ஓஎஸ்டி, உங்களோட கம்ஃபர்ட் சொன்னது எது நீங்கள் சூஸ் பண்ணி? இப்போ நான் அதை சூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னென்னா இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ நீங்கள் சொன்ன ரெஃபரன்ஸாக சொன்னவங்களோட அந்த லெகசியை நான் அட்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஐ நீட் டு புஷ் மை செல்ஃப். அப்போ புஷ் பண்ணதுக்கப்புறம் யார் இருக்காங்க அப்படிங்கிறது சூஸி விட்டுடலாம். அப்போ சூஸ் பண்ணுறது விட்டுடலாம். விச் இஸ் யோர் கம்ஃபர்ட் ஜோன்? மேபி ரெண்டுமே பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். எனக்கு ஸ்கோர் ஈவன் மோர். எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணப்போ பிஜிஎம்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைங்காக நான் அதை பண்ணேன். நாட் லைக் இது இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இல்லை, சீனை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எலிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு சேவசண்டை சீன் வாஸ் லைக் ரொம்ப பிடிச்சி செஞ்சோம், ரசித்து பண்ணோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. சேவசண்டை சீன் அப்படி தான். ஏன்னா அதில் அவ்வளோ ட்ராமா ஏறி இறங்கி அந்த ட்ராமா இருக்குல்ல, அந்த ட்ராமாவை ரொம்ப ரசித்து பண்ணோம். அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி இல்லை ஓகே வி ஆர் மோர் இன்டு ஸ்கோர்ஸ், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணேன். லவ் பண்ணி பண்ண. ஆமாம், லவ் பண்ண மொமெண்ட். ஸோ அதனால் ஐ எம் ஈவன் மோர் ஸ்ட்ராங் அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் ஸ்கோர்ஸ் தான். அண்ட் டாக்கிங் அபவுட் குடும்பஸ்தன், கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் ட்ராக் எல்லாம் இருந்திருக்கும். என்னென்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்தோட ரெஃபரன்சஸ் இருந்துச்சு ட்ராக்ஸில்? இல்லை, அவங்க ரொம்ப வியடாக கொண்டு வந்தாங்க. கெட்டி மேளம்னா ஏதோ ஒரு கல்யாணத்தில் வாசிக்கிற கெட்டி மேளம் அந்த மாதிரி இருக்கும். இதோட படத்தோட சாயல் அவங்க கொண்டு வரல. தேவர் மோர் கான்ஷியஸ் இது இன்னொரு படத்தோட சவுண்டிங்கை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு. சில இடங்களில் எம்டியாக இருக்கும். இந்த இடத்துல கிட்டார் வேணும், என்ன மியூசிக் வேணுங்கிறது மட்டும் அங்கே ஒரு டேக் லைன் மட்டும் இருக்கும், மியூசிக் அப்படிங்கிற அந்த டேக் மட்டும் இருக்கும். மற்றபடி ரெஃபரன்சஸாக பெருசாக எதுவுமே கொண்டு வரல. அதனால் இது நம்ம முழுக்க பியோர் ஃபிலிமாக ஒரு நம்ம தான் இன்னொரு படத்துக்கு ரெஃபரன்ஸ் ஆகணும்னா என்ன பண்ணுவோமோ அதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல தே ஆர் மோர் கான்ஃபிடென்ஸ். அது ராஜேஸ்வர் நாளைக்கு நம்ம படத்தை ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணணும், ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம சீனை ஏதாவது ஒன்று சொல்லணும், அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்களா அந்த மாதிரி, அப்படி நம்ம பண்ணுறதுக்கு நம்ம இருக்கிற மெனக்கெடலை தாண்டி ஒன்று பண்ணணும். ஈஸி டு டூ. இப்போ நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன்னா அது ஈஸி. ஸோ அதனால்
இங்கே எதுவுமே இருக்காதீங்க, இங்கேருந்து எதுவுமே யோசிக்காதீங்க, கொஞ்சம் வெளியே வந்து யோசிங்க அப்படிங்கும்போது மணி சாரும் அதே தான். ரொம்ப ரேண்டமாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஏதாவது இருக்கும், ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஏதாவது இருக்கும், அதை அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஏங்க இதை எப்படிங்க இதுக்குள்ளே பிளெண்ட் பண்ணுறது? ட்ரை பண்ணுவோம். அதோட நேட்டிவ் ஃப்ளேவர் இங்கே என்ன இருக்குது, அதோட நேட்டிவ் விஷயங்கள் இங்கே என்னென்ன இருக்குது, அதை மாற்றி மாற்றி ரீல்ஸ் அனுப்பி விளாண்டுருப்போம். ஐயா இது பார்த்தேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணோம். டு த கோர் அதில் என்ன சொல்கிறது, எடிட் பேட்டர்ன்ஸு, மியூசிக் ட்ரான்சிஷன்ஸு, சவுண்ட்ஸு, இது எல்லாமே பிளேட் அ மேஜர் ரோல். ஸோ அதுக்கு வந்து அதை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ஹி வாஸ் ஸோ கிளியர் ராஜேஸ்வர். அண்ட் மணி சாரும் வந்து இது இன்னும் என்ன பண்ண முடியும், இதை இன்னும் என்ன பண்ண முடியும். லாஸ்ட் 10 days வரைக்கும் அது இருந்துச்சு. கடைசி வரைக்குமே ஹோல்டப் பண்ணி இதை இன்னும் எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த இது இருக்குல்ல, ஏன்னா 3 படம் அவர் இது வரைக்கும் ஒரு 10 years-ஆக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஹீ நோஸ் இதோட அதை ஸ்டாப் பண்ணோங்கிறதுல அவங்களுக்கு தெரியும். ஒரு படத்தை எங்கே நிறுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். அதை மீறி அதில் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அதில் ஏதோ இருக்குது. விட்டுட்டு அடுத்த படம் போயிருக்கலாம், அடுத்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனால் இல்லாமல் இதில் ஏதாவது இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணலாம் தலைவா, இதை மாற்றலாம் அதை மாற்றலான்னு லாஸ்ட் மினிட் வரைக்குமே மாற்றினது தான் எல்லாமே. இப்போ அந்த அகெயின் அந்த ஹவுஸ் ஓனரை மீட் பண்ணும்போது வர குயில் சவுண்ட்லேருந்து அந்த இவருக்கு வர மயில் சவுண்ட் வரைக்குமே லாஸ்ட் மினிட்ல டு த கோர் முடிச்சு விட்டீங்க போங்க, எல்லாமே லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணது தான். பிஞ்ச் ஆஃப் மேஜிக்ஸ். யா ஆப்வியஸ்லி இட்ஸ் பியோர் மேஜிக். ஏதோ ஏனோ தானோன்னெலாம் நடக்கலை, அதை வந்து கிராஃப்டட் மேஜிக். இது வி ஆர் வெல் கிராஃப்டட் மேஜிக்னா இதை நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு பக்கம் என்னதான் நம்ம இப்போ இந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோலாம் வைப் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு ஜோனை விட்டு எங்களால் இன்னும் வர முடியல. லைக் ஹைப்பர் லூப் ஆகிட்டு இருக்கும் அந்த இடத்துல. இது என்ஜாய் பண்ணுற இதே நேரத்தில் பேரலாகவே சொல்கிறேன், சில்லாவாக இருக்கட்டும், இல்லை அந்த கடைசியில் காசு சாங்காக இருக்கட்டும், துணிவோட என்டையர் ஆல்பமாக இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கர எக்ஸப்ஷனலாக இருந்துச்சு அஜித் சாருக்காக நீங்கள் பண்ணது. அண்ட் அகைன் கட் பண்ணால் இங்கே விடாமுயற்சியில் ஒரு ட்ராக் ரிலீஸ் ஆகும்பொழுது கண்டிப்பாக வைசாக் லிரிக்ஸில் இருக்குமா அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கட் பண்ணி விஷ்ணுவோட உள்ள வந்துட்டார். எனி அப்டேட்ஸ் ப்ரோ, லைக் விடாமுயற்சியா குட் பேட் அக்லியில் ஏதாவது இருக்கா, எழுதியிருக்கீங்களா? இல்லை இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை ஆக்சுவலி எதுவுமே ஒர்க் பண்ணல. அண்ட் இன்னொரு பக்கம் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் அஜித் சார், அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுலேருந்து க்ளோஸ்லி அசோசியேட்டட். இந்த இடத்துல இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அஜித் சார் பேக் டு பேக் படங்கள் வரும் இந்த வருஷம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு ஆஸ் ஸ்டாராக ஒர்க் பண்ண வரைக்கும்? இன்னைக்கு அதை தாண்டி லைக் பத்மபூஷன் சார் அடுத்து வச்சிருந்தேன் ப்ரோ. அப்படியா? சாரி நான் அதில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லைக் எவ்வளோ பெரிய மொமெண்ட் நமக்கு, ஒரு அவ்வளோ பெரிய ரேசிங்கில் ஒரு பேஷனேட்டடாக இருந்து கடைசியில் அந்த இந்தியன் ஃப்ளாகை தூக்கிட்டு வந்து ஃப்ளை பண்ணுறது இருக்குல்ல, எல்லாத்தோட ட்ரீமாகவும் இருக்கும். சினிமாவில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம், சினிமாலேருந்து ரியாலிட்டியில் அதை பார்க்கும்போது வி கான்ட் சே அது என்னன்னே நமக்கு சொல்ல தெரியாதுல்ல. ஹைலி அதுக்காக ஓடி பேஷனேட்டடாக அதுக்காகவே இருந்து அதுலேருந்து வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து அண்டு கட் பண்ணால் இன்றைக்கி பத்மபூஷன் சாருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முகவரியில் கிடச்ச ஏதோ ஒரு கொஞ்சம் மியூசிக்கலி நம்ம இருக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ரீவாட்ச் போயிட்டு அப்போ ஓகே லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம்னு நம்புகிற ஒரு டூலாக முகவரி இருந்துச்சு. இன்றைக்கி இது வந்து இன்னொரு எத்தனை ஜென்ரேஷனை இது கேரி அவுட் பண்ணணுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நீ எவ்வளோ பிடிவாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கணாபடத்தில் ஒரு மாதிரி அடம் பிடிக்க தெரியணும், ஆசைப்பட்டா பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். ஸோ ஸ்டபன் ஆன் ஹிஸ் பேஷன், அதுதான் அதில் தெரியுது. என்ன ஞாபகம் 24 hours ரேஸ். அது ஒரு 2 மணிக்கு என்னமோ நடுவில் தூக்கம் வராமல் இருந்துச்சு. யூடியூப் பார்க்கும்போது லைவ் போயிட்டு இருந்துச்சு. லைக் அதில் பார்க்கும்போது தான் தெரியுது போல் பொசிஷன் என்ன தெரியுது, ஃபார்மேஷன் லேப் என்ன தெரியுது. ஒரே ஒரு பேர் அஜித்குமார் சைடில் பாஷா அப்படிங்கும்போது அஜித்குமார் அந்த பேர் எப்போ மேலே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தது தான் தமிழ்நாடே தூங்கம் பார்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எவர் ஹேப்பன் டு விஷ் ஹிம் ஃபார் திஸ் அவார்ட் ஆர் இதுக்கு ஃபார் த ரேஸ்? இல்லை சாரை காண்டாக்ட் பண்ண முடியல. நான் அப்போ கரெக்டாக நம்ம இங்கே பரலி இது பண்ணுறோம், விட்னஸ் பண்ணுறோம். அதை லைக் விஷ் பண்ணுறதை தாண்டி அதை விட்னஸ் பண்ணுறதே ஒரு சரியல் மூமெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ ஒரு இந்தியாவே செலிப்ரேட் பண்ணோம். அது நாட் ஆஸ் அன் ஆக்டர், ஃப்ரம் ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண ஒரு ரேசராக நம்ம அவரை இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த இடத்துல த்ரூ திஸ் வீடியோ ஐ வாண்ட் யூ டு விஷ் அஜித் சார் த்ரூ தி வீடியோ மூலமாக. விஷ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, பட் ஸ்டில் சார்
எனக்கு ஒரு லேட்டர் ஆன் தான் அது தெரியும். லைக் நிறைய பேர் சொல்லும்போது தான் அதை நான் ரியலைஸ் பண்ணேன். அவர் மீட் பண்ண சில ஆர்டிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் நான் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதை. அண்ட் ஃபார் த பேஷன் ஆர் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அடையிறதுக்கு ஏஜ் டசன்ட் மேட்டர். உங்களோட நீங்கள் சைடில் வேறு ஏதாவது ஒன்று சைடு ஹசல் பண்ணி இதை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தட் டசன்ட் மேட்டர். ஸோ லைக் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதே மாதிரி ஜிடி கப்பில் ரெப்ரசன்டிங் இந்தியா நீங்கள் ஜெயித்தது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஆஸ் எ இந்தியனாக நானும் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் பேசணும். லைக் டு பி ப்ரூட்டலி ஹானஸ்ட், எனக்கு இங்கே சென்னையில் இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கோயம்புத்தூர் போயிட்டு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுத்தீங்க. எனக்கு ஏரியா பேர்லாம் சொன்னதுக்கப்புறம் ஊருக்கு போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலும் கிடச்சிது. தேங்க்யூ ஃபார் இந்த மூமெண்ட். தேங்க்யூ ஃபார் குடும்பஸ்தன் ஆஸ் வெல். தேங்க்யூ. அண்ட் என்றைக்குமே உங்களோட அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் குறையாது த்ரூ மியூசிக் அண்ட் வேர்ட்ஸ். அண்ட் நீங்கள் அஜித் சாருக்கு விஷ் பண்ணீங்க. டாப் மியூசிக் கம்போசர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அவங்க அட்டைன் பண்ண லெகசியை தாண்டி நீங்களும் போகணும் அண்ட் அவங்களோட எல்லா அவார்ட்ஸும் உங்களுக்கு வரணும் அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச். எஸ்எஸ் மியூசிக் வந்து ஸோ ரொம்ப என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே வந்து எஸ்எஸ் மியூசிக் இருக்குது. ஏன்னா ஆஸ் அ டெலிவிஷன் சேனலாக இருந்தப்பவும் சரி, அது ரெண்டுமே ஒன்று தானே. யா, டெலிவிஷன் சேனலாக இருந்தப்போ அவங்க தான் இண்டிபெண்ட் மியூசிக்கை ஷோகேஸ் பண்ணதே. எனக்கு என் லைஃப்பில் மடை திறந்த ஷோகேஸ் பண்ண சேனல் எஸ்எஸ் மியூசிக் தான். அண்ட் தென் நான் என் லைஃப்பில் ஒரு கெரியர் க்ரோத்தாக ஆகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னை இது ஷூட் பண்ணதும் எஸ்எஸ் மியூசிக் தான். ஸோ நிறைய பீப்புள் நிறைய மாறினாலும் தே நெவர் சே நோ டு கவர் என்னோடய சக்ஸஸை வந்து கவர் பண்ண மறந்ததே கிடையாது. இதே மாதிரி துணிவு முடித்து நானும் குமரன் உட்காந்து பேசியிருக்கோம். இப்படி ஆப்போசிட்டில் குமரன் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் பிக் பாஸ் ஜெயிச்சிருக்காரு. இப்போது இன்றைக்கி காலைக்கு மார்னிங் தான் நான் கால் பண்ணி பேசினேன். நீங்கள் வரீங்கன்னு சொன்னப்போ கால் பண்ணி, ஐயோ உன் பேரை கேட்டாவே எனக்கு அதுதான் என் ஞாபகம் வருது. உள்ளே இருக்கும்போது சாரி பார்க்க முடியல, படம் வேலை இருந்தது. இடையில எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படியே பார்ப்போம் குமரன் தான் ஜெயிக்க போகிறாருன்னு. தெரில அது என்னோடது எப்படி அவர் எனக்கு சொன்னார். நான் 2 பேரும் மியூச்சுவலாக அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம். பட் ஸ்டில் இது என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி ஷேப் பண்ணணும், எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன எஸ்எஸ் மியூசிக் எடுக்கல, ஃப்ரம் காக்கா கதையிலேருந்து எஸ்எஸ் மியூசிக் என் கூட ட்ராவல் ஆகுது. ஸோ என்னோடய துணிவு ப்ரிவ்யூவை எஸ்எஸ் மியூசிக் தான் எடுத்தீங்க. ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் இது மேனேஜ் பண்ணுற மேனேஜ்மெண்ட் யாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஜென் ஆர்டிஸ்ட்டையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இதுலேயும் நிறையா லைக் இதில் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஏகன் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இதுக்கப்புறமும் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் எனக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அது ஈக்குவலி எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் கொடுங்க. தேங்க்யூ. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.